சவுக்கு சங்கர் வந்து அதிமுகவுடைய கூட்டணியில நான் தாவேகாவுக்கு வந்து சேர்த்து சொல்லி இவர் பணத்தை வாங்கிட்டாரு. கூட்டணி வைக்க மாட்டோம்னு அறிவிச்சதுக்கு பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியாம ஐக்கு வந்தது எல்லாம் வீடியோ போட்டு பேசிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு வலிமை இல்லைன்னா நீங்க எங்களை அதிமுக கூப்பிடுறீங்க. கூப்பிட்டாங்களா அதிமுகவுக்கு? பிரசாந்த் கிஷோர் கட்சியினுடைய பணி செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாராம். உங்களுடைய கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன? கருத்துல உண்மை இருக்கணும்ல. எங்களுடைய மேடைகள்ல வந்தார் பிகே என்ன சொல்லிட்டு போனாரு, பெற்ற பிறகு பதவியேற்பு விழாவில் நான் வந்து தமிழ்ல பேசணும்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா? என்ன ஆதாரம் இருக்குன்னு இவர் பேசிட்டு இருக்கிறாரு. திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைச்சிட்டீங்க, அதை பத்தி பேசுங்க. உங்களுடைய கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு பாடுபடுங்க. உங்க முதலாளி எதுக்கு உங்களுக்கு காசு கொடுத்துருக்காரு? கூட்டணி ஜெயிக்க காசு கொடுத்தாரா இல்ல தாவேகாவை சேர்க்கணும்னு காசு கொடுத்தாரா? அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு போங்க. முதலாளி உங்களை தாவேகாவை சேர்த்து வரதுக்கு காசு கொடுத்துருக்காருன்னா அந்த வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மக்களுக்கு தெளிவா தெரியுது. எதுவுமே சரியில்லாத ஒரு கட்சியை வந்துதான் அவனு ஏன் கூப்பிடுறீங்க? ஏன் தினமலர் எழுதுறீங்க? ஏன் ஆடிட்டர் குருமூர்த்தி ஏன் பேசுறாரு? வலிமையான கூட்டணி அமைச்சிட்டோங்கிறீங்களே, களத்துல வந்து பாருங்க. ஓராண்டு காலம் ஆகி இன்னைக்கு வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் ஏன் பிரஸ் மீட் கொடுக்கவே இல்லை? ஒரு கேள்வி பிரஸ் மீட் சந்திச்சாரு. அது பிரஸ் மீட் கிடையாது, அது வந்து பிரஸ் பைட் அப்படின்றது நிறைய பேர் சந்திச்சாரு. தரணி எங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கும் விஜய் சங்கரின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைஞ்சிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் தான். வணக்கம் பிரதர். வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாரு, தாவேக்கெல்லாம் கட்சி பணி அப்படிங்கிறது நடக்கிறதே இல்லை, இப்போ நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ என்ன நடக்குது, தாவேக்காவுடைய ஸ்ட்ராட்டஜி டீமில் வந்து என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்று எழுந்தது. ஸோ அது என்ன நடக்குது? அதாவது திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஓனர் வந்து கோவையில் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறாங்க. அந்த ஓனர்கிட்ட இவர் வந்து எப்படியாவது வந்து அதிமுகவுடைய கூட்டணியில் நான் தாவேகாவுக்கு வந்து சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி இவர் பணத்தை வாங்கிட்டார். இவர் பணத்தை வாங்கிட்டு அது நடக்காது, எங்களுடைய சிடிஆர் நிர்மல்குமார் அண்ணன் அவர்கள் வந்து நாங்கள் பாஜகவோடு ஒரு காலமும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு அறிவிச்சதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியல இவருக்கு. என்னடா இது, நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோமே, நம்ம முதலாளி நாளைக்கு கேள்வி கேட்பாரு, இவங்க வந்து பாஜகவோட கூட்டணியே கிடையாதுன்னு இன்னைக்கு வந்து சொல்லிட்டாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு தெரியாமல் வாய்க்கு வந்தது எல்லாம் உட்காந்துட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோ போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வேற வழி இல்லை, பணி நடக்கலை, அது நடக்கலை, இது நடக்கலை, அது சரியில்லை, இது சரியில்லை, உங்களுக்கு வேற நீங்கள் அதிமுக தான் எதுவுமே நடக்கலைன்னா நீங்கள் ஏங்க அதிமுக எங்களை கூப்பிடுறீங்க? எதுவுமே நடக்கலைன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு வலிமை இல்லைன்னா நீங்கள் எங்களை அதிமுக கூப்பிடுறீங்க? நீங்கள் அவ்வளோ வலிமையாக இருந்தால் நீங்கள் கட்சி நடத்திட்டு போக வேண்டியதானே. அப்போ கூப்பிட்டாங்களா அதிமுகவுக்கு? அவர் தாங்க சொல்கிறாரு, உங்களுக்கு வேற வழியே இல்லை, நீங்கள் வந்து தான் ஆகணும்னு அவர் தானே பேசுகிறாரு. அவர் வீடியோவில் தானே பேசியிருக்காரு. நீங்கள் அதை தானே கோட் பண்ணி கேட்குறீங்க. அவர் வீடியோவில் பேசியிருக்காருல்ல, நீங்கள் வந்து எந்த பணியும் நடக்கலை, எதுவுமே சரியில்லை, அது சரியில்லை, உங்களுக்கு வேற வழியே இல்லை, நீங்கள் இங்கே வந்து தான் ஆகணுங்கிறாருல. எதுவுமே நடக்காத கட்சியை நீங்கள் வந்து தான் ஆகணும்னு கூப்பிடுறீங்க. ஆனால் கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதாவும் சொல்றாரு. இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து கட்சியினுடைய பணிகள் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாராமா? அவர்கிட்ட சொன்னாராமா பிரசாந்த் கிஷோர்? இல்லை பிகே அவர்கிட்ட சொல்லியிருக்காரா? இல்லை மற்ற எங்கள் தலைமை நிர்வாகிகள் யாராச்சும்? அவருடைய கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன? கருத்துல உண்மை இருக்கணும்ல, ஆதாரபூர்வமாக இருக்கணும், உண்மை இருக்கணும். அந்த உண்மை இல்லாமல் வந்து நீங்கள் வந்து போகிற போக்கில் கருத்தை சொல்லலாமா? பிகே வந்து இவர்கிட்ட பேசினாரா இல்லை பிகே வந்து வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு? எங்களுடைய மேடைகளில் வந்தார் பிகே என்ன சொல்லிட்டு போனார், 2026 தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பதவியேற்பு விழாவில் நான் வந்து தமிழில் பேசணும்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா? அதுக்கு பிறகு அவர் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா? அப்போ இப்போ என்ன நடக்குது சார் அந்த டீமில்? எங்கள் டீமில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்ன இப்போ வந்து கரெக்டாக அவங்க வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க பணிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து சம்பளம் சரியாக கொடுக்கப்படல அப்படின்றது இதெல்லாம் வந்து இவருக்கு யார் சொன்னது? இவர் என்ன ஆதாரம் இருக்குன்னு இவர் பேசிட்டு இருக்கிறாரு. இவருக்கு யார் சொல்ல? அதுதான் சொல்லல. இவங்க வந்து முதலாளி கிட்ட கமிட் ஆயிட்டாங்க, அந்த முதலாளி கொடுத்த வேலையை முடிக்கணும், அதற்காக என்னென்னலாம் போய் புரட்டு பேச முடியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவுதான் உண்மை, வேற எதுவுமே கிடையாது. ஏங்க நீங்க வந்து எங்களை பத்தி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ போட்டு அவ்வளவு பேசுறீங்க, இது சரியில்லை, அதுதான் கேட்கறேன். எதுவுமே சரியில்லாத ஒரு கட்சியை வந்துதான் ஆகணும்னு ஏன் கூப்பிடுறீங்க? ஏன் எதிர்பார்க்குறீங்க? ஏன் தினமலர் எழுதுறீங்க? ஏன் ஆடிட்டர் குருமூர்த்தி ஏன் பேசுறாரு? நீங்க தான் வலிமையான கூட்டணி அமைச்சிட்டோங்கிறீங்களே, முடிஞ்சா ஜெயிச்சு பாருங்க, களத்துல வந்து பாருங்க. எதுக்கு இந்த வேலைலாம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைச்சிட்டீங்க, அப்போ அதை பற்றி பேசுங்க. உங்களுடைய கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு பாடுபடுங்க. உங்கள் முதலாளி எதுக்கு உங்களுக்கு காசு கொடுத்துருக்காரு? கூட்டணி ஜெயிக்க காசு கொடுத்தாரா இல்லை தாவேகாவை சேர்க்கணும்னு காசு கொடுத்தாரா? அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு போங்க. உங்கள் முதலாளி உங்களை தாவேகாவை சேர்த்து வரதுக்கு காசு கொடுத்துருக்காருன்னா அந்த வேலையை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மக்களுக்கு தெரியுது, தெளிவாக தெரியுது. அப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கருத்து பேசுகிற, எதையாவது ஒன்று சொல்ல கட்சியில் என்னவோ நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு பேசிட்டு எங்கள் கட்சியில் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் பார்க்கலையா? எங்கள் கட்சியில் சிறப்பாக பணிகள் போயிட்டு இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுடைய பணியை சிறப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து திரு ஆதவர்ஜனா அவர்கள் எடுத்தாலும் அவருடைய பணிகளை அவர் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு. அவங்களுக்குள்ளே பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் மிக ஒற்றுமையாக இருக்கிறோம், மிக அன்போடு இருக்கிறோம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல்
எந்த விதமான லாப நஷ்ட கணக்குகள்லாம் போட்டுக்கிட்டு இவங்கள மாதிரிலாம் வேலை செய்யாமல், காசுக்காக வேலை செய்யாமல், முதலாளி கொடுக்குற பணத்துக்காக வேலை செய்யாமல், நாங்கள் மிக தெளிவாக எங்கள் தலைவர் மேலே வைத்திருக்கிற அன்பினாலும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு புதிய அரசியலை வந்து கொடுக்கணும், நேர்மையாக தூய்மையான அரசியலை கொடுக்கணும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும், அப்படி இந்த கட்சிகள் செய்தது போல் மக்களை ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காம, எதிர்பார்ப்பு இல்லாமல் நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். திரு ஆதவர்ஜனா அவர்களுக்கோ, பொதுச் செயலாளர் அவர்களுக்கோ, ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கோ, PK அவர்களுக்கோ, இல்லை 2ஆம் நிலை நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கோ யாருக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையா அன்போட மிக சிறப்பா எங்கள் தலைவரை முதலமைச்சராக்கிறதுக்கு 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் ஜெயிப்பதற்கு, ஆட்சி அமைப்பதற்கு, மக்கள் பணி செய்வதற்கான பணிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான தொய்வும் கிடையாது, எந்த விதமான சண்டையும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மிக தெளிவாக சொல்கிறோம், அன்போட நாங்கள் மக்களை நேசித்து, மக்கள் பணியை நேசித்து, எங்கள் தலைவரை நேசித்து, எங்கள் கட்சியை நேசித்து நாங்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதைக்குள்ள சலசலப்பு உண்டாக்குறதுக்காக உங்கள் ஓனர் காசு கொடுத்தாருன்னா நீங்கள் எவ்வளோ பேசினாலும் அது நடக்காது. ஸோ இப்போ அடுத்து 2026 தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள்னு தலைவர் விஜய் அவர்கள் என்ன பிளானில் இருக்காரு? நிறைய பிளான் இருக்குது, நிறைய திட்டங்கள் இருக்குது. அதில் ஏதாவது 1-2 அது தலைவர் தான் சொல்லுவார். திட்டங்களை நான் அறிவிக்க முடியுமாங்க? அது தலைவர் அறிவிச்சாதான் மக்கள்கிட்ட தலைவர் நேரடியாக. இல்ல அடுத்தடுத்து என்னென்ன மீட்டிங் அடுத்ததாக நமக்கு பூத் கமிட்டி கருத்தரங்கங்கள் பல மண்டலங்கள்ல அடுத்து அது மண்டலங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான இடங்கள்லாம் தேர்வு பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஏற்கனவே ஒரு மண்டலம் நம்ம கொங்குல முடிச்சிட்டோம். அன்றைக்கு எங்க பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்காரு, மிச்சம் இருக்கக்கூடிய மண்டலங்கள் இது நடக்க போகுதுன்றதை அறிவிச்சிருக்காரு. அடுத்த கட்ட பணிகள் எல்லாமே போயிட்டு இருக்குது, மிகச்சிறப்பாக போயிட்டு இருக்குது. கண்டிப்பா எங்க தலைவர் உங்ககிட்ட சொல்லிட்டு முன்பே அறிவிச்சுட்டு எல்லாருக்கும் அனுமதி கொடுத்து தான் நடத்துவார். கவலைப்படாதீங்க. இது வரைக்குமே மாநாடாக இருக்கட்டும், மற்ற கட்சியினுடைய ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே முன்கூட்டியே மீடியாக்களுக்கு அறிவிச்சுட்டு தன்னுடைய ஹேண்டில் இருந்தோ இல்லை கட்சியினுடைய ஹேண்டில் இருந்தோ அஃபீஷியலாக எல்லாமே தெரிவிச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கவலையே படாதீங்க, சொல்லிட்டு தான் செய்வோம். அதில் இன்னொரு கேள்வி வந்து இப்போ இன்னைக்கு வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஏன் பிரஸ் மீட் கொடுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி. பிரஸ் மீட் சந்திச்சாரு. அது பிரஸ் மீட் கிடையாது, அது வந்துட்டு பிரஸ் பைட் அப்படின்றது நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ பிரஸ் மீட் அப்படிங்கிறது ஒரு மொத்த பிரஸ்ஸையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறதுங்கிறது பிரஸ் மீட். இதே கும்பல் முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்துச்சு, முதல்ல அவர் பத்திரிகையாளர் சந்திப்பாரா, ஒரு நிமிஷம் பேசுவாரா, இல்ல ஒரு 20 செகண்ட் பேசுவாரா பத்திரிகையாளர்கிட்ட? ஆனா ஒரு அரசியலினுடைய கோட்பாடையும் அதனுடைய கொள்கையிலும் விளக்குறதுக்கு ஒரு தலைவரா ஒரு பிரஸ் மீட் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் சொல்ல வரேன். பத்திரிகையாளரை சந்திக்கவே மாட்டாருன்னு சொன்னாங்க. அன்னைக்கு சந்திச்சுட்டு தான் போனாரு. அன்றைக்குமே அவர் என்ன சொன்னாரு, இன்னொரு டைம் வரும்போது நான் அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு அதற்கான சூழ்நிலை அமையும் போது நான் மிக தெளிவாக மிக விவரமாக எல்லாத்தையும் நான் பேசுறேன், எல்லா விஷயத்தையும் விலாவரியாக நம்ம பேசுவோம், இன்னைக்கு நான் வேற வேலையாக போறேன் அன்றைக்கி அவர் சொல்லிட்டு போனார். நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, மக்களுமே தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு தலைவருக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுறது தான் ப்ரெஸ், மீடியா, இந்த யூடியூப்ஸ், இது எல்லாமே. புரியுதுங்களா? அப்போ ஒரு தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும், மக்களுடைய மனநிலை என்னவோ அதை தலைவர்கிட்டையோ கட்சிக்கிட்டையோ கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பாலமாக இருக்கக்கூடியது தான் மீடியா. புரியுதுங்களா? இங்கே வந்து மீடியா கிட்ட மட்டும்தான் பேசணும், இல்லை மீடியாவில் பேசினா தான் அரசியல் அப்படின்றத ஒரு தவறான பிம்பம் முதல்ல. புரியுதுங்களா? நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு ஏறும்போதும் இறங்கும் போதும், காரில் ஏறும்போதும் இறங்கும் போதும், மைக்கை நீட்டும் போதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறதே ஒரு தவறான பிம்பம் முதல்ல, தவறான ஒரு கட்டமைப்பு. அது தலைவர் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக பேசிகிட்டு இருக்கிறாரு. தலைவர் ஒரு விஷயம் அறிவிக்கிறாரு, அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தில் ஒரு கடிதம் கொடுக்குறாங்க, அந்த மக்களை போய் சென்று சேருதில்லை. தலைவர் வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுறாங்கன்னா மக்களை போய் சேருதில்லை. தலைவர் இந்த பொள்ளாச்சி வழக்கில் வந்து ஒரு விஷயத்தை பேசுறாங்கன்னா அந்த மக்கள்கிட்ட போய் சேருதில்லை. 90 நாட்களுக்குள்ள தீர்ப்பு தரணும், தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருதில்லை. அப்போது தலைவர் சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள் நேரடியாக எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. தலைவர் நேரடியாக மக்கள் கூட கனெக்டில் இருக்கிறார். அதே போல் மக்கள் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதுமே நிர்வாகிகள் மூலமாக, மாவட்டங்கள் நிர்வாகிகள் மூலமாக, தொகுதி நிர்வாகிகள் மூலமாக, இணையதளங்கள் மூலமாக, சமூக நல மூலமாக தலைவர் நேரடியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, பார்க்காம இல்லை. அப்போ தலைவர் மக்களோட மக்களாக நேரடியாக கனெக்டில் இருக்காரு, மக்களோட மக்களாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு, மக்களும் தலைவர் கொடுக்கக்கூடியதை நேரடியாக ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இது நடந்துகிட்டு இருக்குது. மக்களோட பேசக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கக்கூடாது. அதுக்காக நாங்கள் மீடியாவுக்கே பேச மாட்டான்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அவரே சொல்லியிருக்காரு, அதுக்கான நேரம் வரும் பேசுகிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே நம்ம ஏன் இவ்வளோ கேள்வி எழுப்புகிறோம்? ஒரு மாற்று அரசியல், ஒரு முதன்மை அரசியல் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். மக்கள் இதை புரிஞ்சுக்கணும்ல. எல்லாத்தையும் தலைவர் செய்ய தான் போகிறார், அவரே சொல்லியிருக்காரு, நம்ம சொல்லணும் இல்லை, அவரே உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. கூடிய வரையில் நான் உங்களை சந்திக்கிறேன் அவர் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. அதுக்கு மேலே என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை, தைரியமாக இருங்க. உங்களுடைய நேரத்தை வந்து எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. நன்றி.